தமிழ்நாட்டின் சிவகங்கை ஊராட்சி ஒன்றியத்தில் ஆளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல்வாதி ஒருவர் பெண் அதிகாரி ஒருவரை தாக்க முயன்ற சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இதனையடுத்து அந்த ஊராட்சி ஒன்றிய ஊழியர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அரசியல்வாதிக்கு எதிராக போராட்டத்தை நடத்தியிருக்கின்றனர். குறித்த அரசியல்வாதி சுமார் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான ஒப்பந்தம் ஒன்றில் ஈடுபட்ட நிலையில் அதற்குரிய பணத்தை செலுத்துமாறு பெண் அதிகாரியிடம் கோரியிருக்கிறார். எனினும் ஆவணங்களை எடுத்து வருமாறு பெண் அதிகாரி வலியுறுத்தவே ஆத்திரமடைந்த அந்த அரசியல்வாதி இரும்பு கதிரையை தூக்கி அந்த பெண்ணை தாக்குவதற்கு முயன்றிருக்கிறார். எனினும் அயலவர்கள் அதனை தடுத்ததனால் அந்த தாக்குதல் முயற்சி முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் குறித்த அரசியல்வாதி மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று ஊராட்சி ஒன்றியத்தின் அதிகாரிகள் கோரியிருக்கின்றனர்.